லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் 2 வாஸ்து வரைபடங்களும் மற்றும் 11 வகையான பொருத்தங்கள் குழிக்கணக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம திருமணத்திற்கு நம்ம குழிக்கணக்கு பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி நம்ம பார்ப்போம். வாழ்வியலுக்கு தேவையான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னாக்கா, நம்ம இப்போ வீடு கட்டுறோம், எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு சொல்லி நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு நாம் ஒரு 1000 சதுரடி கட்ட போகிறோம். இன்றைக்கி கட்டடம் கட்டுறதுக்கு 2200 ரூபா சதுரடி ஆகுங்க. நல்லா தரமாக ஸ்ட்ராங்காக கட்டணும்னாக்கா 1700 ரூபா 1600 ரூபா எல்லாம் கண்டிப்பாக தரமான செங்கல் வச்சு கட்ட முடியாதுங்க. சிமெண்ட்டு கல் இல்லைன்னா காலவாசல் வச்சு கட்டுவாங்க. அப்போ 2200 ரூபான்னா 1000 சதுரடி 22 லட்சம். கண்டதில் பாதி வைங்க, 11 லட்சம் சென்ட்ரிங் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். 11 லட்சத்தை பாதியாக பண்ணுங்க, 5.5 லட்சம் பேஸ்மட்டம் வரைக்கும் செலவாகும். இதெல்லாம் நான் சொல்கிறது போரு, மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்கு மற்றும் இபி கனெக்ஷன் பிளான் அப்ரூவல் இல்லாமல் நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி அதே மாதிரி கப்போர்டு ஒர்க்கும் இதில் இருக்காது. இது நான் உங்களுக்கு குறிப்பு எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, எவ்வளவு செலவாகும் அப்படின்னாக்கா 22 பாதியை போட்டால் 11 லட்சத்துக்கு சென்ட்ரிங்கும், அதில் பாதி போட்டால் 5.5 லட்சம் பேஸ்மெண்ட்டை வரைக்கும் செலவாகும். இது அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு கட்டடத்தை செயல்படலாம். இப்போ பிளானை பார்ப்போம். இப்போ நம்ம வரைபடத்துக்கு உள்ளே போக போகிறோங்க. ஸோ இதில் 5G 4C 3R டேட்டு புதன். ஃபஸ்ட்டு 5G நம்ம பார்க்கணும். இந்த பிளாட்டினுடைய அகலம் 30க்கு 40. பில்டிங் நம்ம கட்ட போகிறது எவ்வளோனாக்கா 26க்கு 30 99 குழி. 5Gங்கிறதுக்கு உள்ளே போனோம்னாக்கா நார்த்து ஃபேஸிங்கு ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க் வாயு மூலையிலையும், கன்னி மூலையில் 5ஆவதாக வாட்டர் டேங்க். இது தாங்க 5G. 4Cங்கிறது 4 கார்னர்கள் உள்ளே போக போகிறோம். இப்போ நம்ம 3 ராசிகள் 3R கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கும் 5/14/23 பிறந்தவர்களுக்கும் ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவர்களுக்கும் இந்த வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும். இப்போ பில்டிங் உள்ளே நம்ம போகலாம். என்ட்ரன்ஸ் ஈசான்யத்தில் வச்சுருக்கிறோம். வெராண்டா ஹால் 15:45க்கு 10, கிச்சன் 8:30க்கு 8, கன்னி மூலையில் 11:30க்கு 8 ஒரு பெட்ரூம், அப்புறம் 8:30க்கு 10 ஒரு பெட்ரூம். பீரோவை நம்ம நார்த் ஃபேஸிங் வச்சுக்கிறோம். கட்டில் எப்போவுமே தெற்கு சோத்தை ஒட்டி போடணும், சரிங்களா? எப்போவுமே இப்படி தான் போடுங்க, அல்லது மேற்கு சோத்தை ஒட்டி போடணும். அதே மாதிரி இங்கே பீரோவை ஒன்று ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி வைங்க. 8:30க்கு 10 அப்பா அம்மாவுக்கு கொடுங்க, ஏன்னா அட்டாச் டாய்லெட்டாக இருக்குது. வாயு மூலையில் ஒரு அட்டாச் டாய்லெட். அப்புறம் கடை ஒன்று போட்டிருக்குறோம். 8:30க்கு 8 ஒரு சின்னதாக உங்கள் வீட்டுக்காரம்மா என்னத்தையோ ஒரு வியாபாரம் நான் பண்ணிக்குவேன்னு சொன்னாக்கா 8:30க்கு 8 ஒரு கடை வச்சுக்கோங்க. வாசலை வேணும்னாக்கா இந்த ஈசான்யத்தில் ஒரு சின்னதாக ஒரு வாசல் வச்சுக்கோங்க. அவசர ஜாமானை இந்த வழியாக எடுத்துக்கலாம். நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சு, கடை மூடிட்டிங்கன்னா வாசல் இங்கே ஒன்று வச்சுக்கிட்டோம்னாக்கா அவசரத்துக்கு ஜாமானை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதுதான் அந்த 26:30க்கு 30க்கு உள்ள வரைபடம். கேஎல்ங்கிறது என்ன சார் அப்படின்னா, ஸ்ரீ முஷ்ணம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க விருதாச்சலத்தில் இருக்குது இந்த கோவில். வாய்ப்பு இருக்கிறவங்க பெருமாள் கோவில் அவசியமாக போயிட்டு வாங்க. பூமியினால் சாபம், பூமியினால் ஏதோ ஒரு தோஷம் உள்ளவர்கள் ஸ்ரீ முஷ்ணம் போயிட்டு வாங்க. செய்த பாவம் ஏதோ ஒன்று நம்மளை வாட்டி வதச்சிட்ருக்கு, முன்னோர்கள் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்காங்க. பாபநாசத்தில் போயிட்டு அந்த அருவியில் குளிச்சுட்டு அங்கே சர்வ பாப தோஷம் நிவர்த்தி தேகமேன்னு சொல்லிட்டு அந்த குளத்தில் அந்த அருவியில் விழுகிறதுல அந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னென்னா, கோவிலுக்கு ஈசானத்திலேருந்து தான் அந்த தண்ணி வரும். இப்படி தான் கோவில் இருக்குன்னா கிழக்க பார்த்துருக்கும். தண்ணி அருவி இப்படியே விழுந்து போகும். அந்த கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் அருவி தண்ணி ஓடி போகும். அதனால் நம்ம அந்த கோயிலில் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது என்னென்னா, ஈசான்ய வழியாக திருப்பதியில் என்ன பவர் இருக்கோ அதே அளவு இங்கே நம்ம பாவத்தை நீக்குபவராக இங்கே இருக்கிறார். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ இந்த பிளான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வரைபடம் வேணுங்கிறவங்க 9952166706க்கும் 933422128ங்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் செய்யுங்க. தேவைப்படுறவங்களுக்கு நாங்கள் வரைபடமும் அமைச்சு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நீங்கள் இந்த 99 குழிக்கு உண்டான பலனை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, நிறைய இந்த குழிக்கணக்கு எழுதுகிறவங்க யாருன்னா ஜோதிடர்களாக இருக்காங்க.
ரொம்ப படித்தவங்க நல்லா ஒரு எம்இ ஸ்ட்ரக்சரல் இல்லைன்னா ஆர்கிடெக்ட் படித்தவங்க இது ஃபாலோ பண்ணுறதில்ல. அவசியமாக சாஸ்திரத்தை தெரிந்து கடைபிடித்தோமையானால் நல்லது. இப்போ 26:30க்கு 30 கொஞ்சம் அளவு கூட்டிங்கன்னா 107 நல்ல குழி, 117 நல்ல குழி. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா ரவுண்டாக போட்டுருவாங்க. ஒரு சில இடத்துல வந்து அடியளவு வெளியளவு தப்பாக இருக்கும், குழி சரியாக இருக்கும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க, வெளியளவும் உள்ளளவும் குழியும் சரியாக இருந்தால் நீங்கள் தான் எஜமானர். இப்போ குழியை நம்ம இப்போ பார்த்துருவோம். 99 குழிங்க. கர்ப்பம் 3 சிம்மமனை, வரவு 12 சகல நன்மை, செலவு 1 மிச்சம், யோனி 1 கருடன் நிறைந்த செல்வம், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்கும், நட்சத்திரம் மத்திபம், வாரம் சோமவாரம் சுகம், வம்சம் கேது சகல நன்மை, கேது வங்கீசம், ஜாதி வைசிய ஜாதி உத்தமம், திதி மத்திபம், ராசி 12 மீனம், லாபம் மட்டும் இருக்கும், வயது 73 வருடம், நலமாகவும் சேமமாகவும் இந்த கட்டடம் உங்களை வாழ வைக்கும். இப்போ நம்ம வந்து இந்த குழிக்கணக்கையும் இந்த வரைபடத்தையும் பார்த்துட்டோம், வடக்க பார்த்துட்டோம். இப்போ தெற்க பார்ப்போம். இப்போது 18:46 இந்த பிளானில் வந்து 18 வாஸ்து அளவு கிடையாது, 46 வாஸ்து அளவு கிடையாது. அப்போ எப்படி சார் நம்ம டிசைன் பண்ணுறது? இவ்வளோ தான் உங்களுக்கு இடம் இருக்குது, நம்ம எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம். வெளிய அளவு உங்கள்கிட்ட இப்படி தான் இருக்குது. இதை 20 வந்து ஒரு அடி விட்டுட்டு 18, அதே மாதிரி 46. குழிக்கணக்கு 107 குழி. நம்ம வந்து இந்த 107 குழியை சரியாக வச்சுக்கிட்டால் நல்லது. 5G நம்ம பார்த்துருவோம். ஸோ இது வந்து தெற்க பார்த்ததுக்கு போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, இவை 3 ஈசானத்திலும், வாயுவில் செப்டிக் டேங்கும், கன்னிமொழியில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க். 5G. 4Cங்கிறது உள்ளே போய் பார்ப்போம். ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கும் 9, 18, 27 பிறந்தவர்களுக்கும் இந்த தெற்கு திசை மனை தொழிற்சாலை யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலர் இந்த 3 ராசியில் இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும். அவங்களுக்கும் தெற்கு திசை. மேஷ ராசியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் செவ்வாய் உங்களுக்கு மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தால் தெற்கு திசை வச்சு கட்டலாம். வெராண்டா 8:15 16 மாடிப்படி, ஹால் 11:30 16, ஈசான்யத்தில் 8:30 11 ஒரு பெட்ரூம், ஜன்னல் 2, கிச்சன் 8:15 11 பின் வாசல், அப்புறம் காமன் டாய்லெட் 4:30 6, அப்புறம் பெட்ரூம் கன்னிமூலையில் பெட்ரூம், வார்ட்ரோப், பீரோ 4:30 6, அட்டாச் டாய்லெட், சர்வீஸ். ஸோ இது ஒரு அருமையான சவுத் ஃபேஸிங் பிளான். இது 107 குழி நான் முன்னே சொல்லிடுறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து தெற்கு திசைக்கு வந்து செவ்வாய் தான் வந்து கடவுள். அவரை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற முருக பெருமானை வந்து பழமுதிர்ச்சோலையில் வந்து அர்ச்சனை பண்ணி வேண்டுதல் வச்சோமே, ஆனால் உங்கள் பிள்ளைகள் நலமாகவும் வளமாகவும் இருப்பார்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க மதுரையில் இருக்கிறவங்க பழைய சொக்கநாதர் கோவில் போங்க. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பிரதான கோவில் அங்கே தான் வந்து ஒரிஜினலான புதனுக்கு உண்டான க்ஷேத்திரத்துக்கு உண்டான சக்கரம் அங்கே தான் இருக்குது. எம்பெருமான் சிவபெருமானுடைய சக்கரம் அங்கே இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 9952166706க்கும் 9344100694ங்கிற நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது வாட்ஸ்அப்புக்கு உங்கள் நம்பர், உங்கள் பிளானை அனுப்பலாம். நீங்கள் பிளான் போட்டிருக்கிறீங்க, நீங்கள் பிளானை அமைச்சிட்டிங்க, அந்த பிளான் வாஸ்துப்படி இருக்கா, இந்த நம்பர் அனுப்பி ஒரு சிறு கட்டணம் நாங்கள் கேட்டுக்கோங்க, அனுப்பி வைங்க, நான் சரி பார்த்து சொல்கிறேன். இல்லை பிளானே புதுசாக இதே மாதிரி அமைக்கணுமா, அமைச்சியும் கொடுக்குறோம். இந்த இரண்டையுமே சரியாக அடியேன் மதுரையில் இருக்கிறேன். வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மதுரையில் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம 107 குழியை பார்த்துருவோமா? இப்போ 107 குழி. கர்ப்பம் சிம்மமனை, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நலம், கீர்த்தியுண்டாம், வரவு செலவு 3, குடும்பம் சேமமாய் இருக்கும், யோனி கணவன் மனைவி ஒற்றுமை. ஒரு சில வீடுகளில் வந்து கட்டி குடி போனவுடனே வந்து அந்த பழைய வீட்டில் இருக்கிறதுக்கும் புது வீடு பெரிய வீடாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி சின்ன சின்ன இடையூறுகள், சண்டைகள். வாஸ்துப்படி ஈடு இருக்கும், ஆனால் யோனி பொருத்தம் தவறாக இருக்கும். அப்போது வாஸ்துப்படி இருந்தும் யோனி சரியாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த பொருத்தம் பார்க்குறோம். நட்சத்திரம் மத்தியம், வாரம் புதவாரம் லட்சுமி வாசம் செய்வாளாம். அந்த வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கு ஏற்றி வச்சா அந்த அம்மா வந்து வீட்டில் ஒரு கும்பம் வச்சோம்னா அந்த அம்மா வந்து உட்காந்துக்குவாங்களாம். வம்சம். ஸோ இது வந்து மிக்க பாக்கியம். திங்கள். ஜாதி வந்து வைசியம் உத்தமம், திதி திருதியை ஜெயம் உண்டாம், ராசி 8 விருச்சிகம் மிகுந்த லாபம், வயது 89 ஆண்டுகள், நலமாகவும் சேமமாகவும் வளர்ச்சியாகவும் வாழ்வீர்கள்.
11 பொருத்தத்தில் 10 பொருத்தம் இருக்குது. 107 குழி, 117 குழி, 147 குழி, 99 குழி, 181 குழி, 207 குழி, இதெல்லாம் அருமையான குழிகள். ஸோ நான் இது வந்து வகுத்து பார்த்ததில் வந்து 34க்கு 34 சிதம்பர பதம், 36க்கு 36 இன்ச்சு வச்சு 9ஆல் வகுப்பாங்க. அது வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் வந்து வீடு கட்டிட்டீங்க, உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ வந்து வீடு கட்டிட்டீங்க, இந்த குழி வந்து உங்களுக்கு 107 குழி வரலைங்க, 111 குழி வருதுன்னு வைங்க, வயது பொருத்தம் தப்பாக வருது. இதை 117 குழியாக மாற்றிக்கிறதுக்கு சின்னதாக நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணால் போதும். ஈசான மூலையில் இவ்வளோ தூரம் நம்ம அடிஷன் பண்ணிக்கலாம். அக்னி மூலையில் இந்த அடிஷன் பண்ணோம்னா இந்த அளவு மாறிடுங்க, வெளியளவு. அதனால் வந்து நாம் கட்டிட்டோம், குழி கணக்கு தப்பாக போயிடுமா, மாற்றலாமா வேண்டாமா, போனோம்னா குழப்பம் வந்துடுமா, அதெல்லாம் ஒன்றும் அச்சம் இல்லைங்க. இதற்கு உண்டான சாஸ்திரத்தில் நிறைய வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. பழைய வீட்டுக்கும் குழி கணக்கு பார்க்கலாம் 1, புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறவங்க இந்த ஆல்ட்ரேஷன் செய்துக்கலாம் 2, கட்ட போகிறவங்க 100% அப்படியே பார்த்து கட்டிக்கலாம். இந்த கோவில்கள் நம்ம போயிட்டு வந்தோடனே இந்த மாற்றங்கள் ஏற்படும். ஸோ பிளானை பார்த்துட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வச்சோம்னா அடுத்தடுத்த உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.